மச்சான் கதவு திறந்தே கிடக்குது. ஜன்னல்லாம் சாத்திட்டு போனோம். சாவி நம்ம கையில இருக்கு. அப்படி எவன்டா உள்ள வந்திருப்பான்? சரி, லைட் ஆன் பண்ணு. என்னடா இதெல்லாம்? டேய் தள்ளுடா. போட்டாங்க மச்சான். சுக்குநூறு ஆக்கிட்டாங்க மச்சான். மச்சான், நம்ம இல்லாதப்ப நம்ம ரூமுக்கு யாரும் வந்திருக்காங்கடா. என்னடா நடக்குதுங்க? எது நடந்தா எனக்கு நல்லதோ அதாண்டா நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணும் டாக்டர் சொல்லிட்டாருமா. அதுவும் உடனடியா பண்றது நல்லதுன்னு சொல்ல சொன்னாரு. சீக்கிரமா பணத்தை கட்டுற வழியை பாருங்க. ஏன்பா கதிரு, ஏன்பா பார்த்து வரக்கூடாதா? என்னப்பா அவசரம்? அதை விடுங்கண்ணே. அக்கா குழந்தைக்கு ஆபரேஷன். உங்க அக்காக்கு ஏதுப்பா குழந்தை இருக்குண்ணே. அவசரமா குழந்தைக்கு ஆபரேஷன். 2 லட்சம் ரூபா தேவைப்படுது. 2 லட்சமா? ஆமாண்ணே, அதான் உங்களை பார்த்து வாங்கிட்டு போலாம் வந்தேனே. ஏன்பா எனக்கே பிசினஸ் டல்லா இருக்கு, என்கிட்ட ஏதுப்பா பணம்? அண்ணே ப்ளீஸ்ண்ணே, அப்படி சொல்லாதீங்க. உங்களை நம்பி வந்திருக்கேனே. இல்லப்பா, என்கிட்ட பணம் இருந்தா கொடுத்துருவேன்ப்பா. நான் லோடு அனுப்பணும், நான் வரேன். வேற ஆள்கிட்ட பாரு. அண்ணே இல்லப்பா கதிரு, என்கிட்ட பணம் இல்ல. அப்பா, நீ அழுத அப்பாவால தாங்க முடியாதுமா. நெஞ்சு வெடிச்சு செத்துருவோம்மா. ராஸ்கல், இப்படி என்ன ஏமாத்திருக்கானேப்பா. இப்படி ஒரு போட்டோ எடுத்தது கூட எனக்கு தெரியாதுப்பா. தலையெழுத்துமா. கமிஷனர் ஆபீஸ்ல போட்டோ எடுத்து காட்டினப்போ எனக்கு பாதி உயிர் போயிருச்சுப்பா. யாருக்கும் தெரியாம கூட்டு போய் திருட்டு தலைவரா கட்டியிருக்கா. அதை கூட நீ கழட்டி வீசிட்ட. அந்த பரதேசி கண்ணெதிரில உனக்கு இன்னொரு கல்யாணத்தை நடத்தி வச்சிடான்னு தவிச்சிட்டு இருக்கம்மா. இப்ப என்னடானா போட்டோ இருக்கு, எவிடன்ஸ் இருக்கு. என் பொண்டாட்டி அவங்க அப்பா அத்துமீறி கூட்டு போய் ஒளிச்சு வச்சிருக்காருன்னு சொல்லி கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காமா. அப்பா, அவனை சும்மா விட்டு வச்சது தப்புப்பா. அவசரப்படாதீங்க. இங்க பாரு, ஒரு சிக்கல் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து பாதிப்பு இல்லாம எப்படி வெளியில வர்றதுன்னா பாக்கணும். அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சு தொலைச்சிட்டோம்னா ஆயுசு முழுக்க அவசரப்பட்டு இருக்க முடியாது இல்லையா? அதுக்காக என்ன அவனோட போய் வாழ சொல்றீங்களா? செத்தால் அது நடக்காதுப்பா. நான் அப்படி சொல்லுனாமா, என்ன வெட்டி போட்டாலும் என் வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வராதுமா. உன் கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு நான் கனவு கண்டுட்டு இருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் நாசம் பண்ணி என் பொண்ணை களவாடிட்டு போயிட்டானே. என்ன அப்ப இருந்தே உள்ளுக்குள்ள குதிச்சிட்டு இருக்கேம்மா. அவன் அயோக்கியன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ திரும்பி வந்ததுல இருந்து உனக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுங்கிறத மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இப்படி ஒரு சிக்கல் இதுல வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. கமிஷனர் என்னப்பா சொன்னாரு? ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறாருமா. கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்றதுக்கு கூட கல்யாண பத்திரிகையை விட அதோட போட்டோ ஆதாரமும் கேட்பாங்கம்மா. இவன் பக்காவா போட்டோ வச்சிருக்காம்மா.
என்ன மீறி என் பொண்டாட்டிக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா இந்த போட்டோக்களை எல்லா பத்திரிக்கைக்கும் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காமா. ஐயோ கடவுளே, இப்படி பண்ணிட்டானேப்பா. இது மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது வச்சிருக்கானான்னு தெரியலையே. அம்மா, மனுஷ பிறப்புக்கு வர்ற வியாதியிலேயே ரொம்ப கொடுமையானது எது தெரியுமா? காதல் தாம்மா. முதல்ல அது கண்ணை மறைக்கும், அப்புறம் புத்தியை மறைக்கும். நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது, நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. எல்லாம் பட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்னு தலையில கை வச்சுட்டு அழுகுறோம் பாரு. இதுதாம்மா ஆண்டவன் நம்மளை வச்சு ஆடுற ஆட்டம். கடவுள் இவ்வளவு கல் மனசுக்காரனாப்பா? இல்லம்மா, நம்ம மனசுக்கல்ல சம்பட்டி வச்சு உடைக்க பாக்குறான். வலி தாங்காம கதறோம், அவனை திட்டுறான். படுவாவி ஏன்டா இப்படி பண்ணிட்டேன்னு சட்டையை பிடிக்கிறோம். நியாயமா எங்க யோசிக்கணுமோ அங்க தவற விட்டுட்டு காப்பாத்துறவனை குறை சொல்லிட்டு இருக்கிறோம். நான் யாருப்பா குறை சொல்லுவேன்? என்னைய தானே நான் சொல்லிக்கணும். என்னால உங்களுக்கு எவ்வளவு அவமானம், எத்தனை பேர்கிட்ட பேச்சு கேட்க வேண்டியிருக்கு. எனக்காகவே வாழற உங்களுக்கு நான் செய்யக்கூடியது இதுதானப்பா. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. தாங்க முடியலையேப்பா, என் தலை வெடிச்சு சொக்கனூர் ஆயிடும் போல இருக்கு. இப்படி பண்ணிட்டானே அந்த பாவி. நல்லா இருப்பானா அவன்? என்னைக்காவது ஒரு நாள் திருந்த மாட்டானா? நல்லபடியா வாழ மாட்டானான்னு அவனுக்கு என்ன நல்லா செஞ்சிருக்கேன் தெரியுமா? நானு என் கழுத்துல கையில இருக்கிறதெல்லாம் வித்து அவனுக்காக ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுத்தேன்பா. அதையும் தொலைச்சிட்டு வந்து நின்னா. தெரியுமா, பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. எவர் சில்வர் பாத்திரமா அலுமினிய பாத்திரமான்னு பார்க்க சொல்லலாமா. எவனோ பட்டிருக்கான், செருப்படி வாங்கியிருக்கான். இந்த மாதிரி தராதரம் தெரியாம உதவி பண்ண போய் வாழ்க்கை கொடுக்க போய் வாங்கி கட்டிட்டு வந்திருக்காமா. அவன் சொல்லிருப்பாமா அந்த வார்த்தைய. முடிஞ்சுதாப்பா, இதோட என் வாழ்க்கையே போச்சா? அவ்வளவுதானா? எங்க போனாலும் இவன் குறுக்க வந்து நிப்பானா? என்னை எதுவுமே செய்ய விடாம துரத்தி துரத்தி அடிச்சுக்கிட்டே இருப்பானா? என்னால தாங்க முடியாதுப்பா. அப்படி எல்லாம் பேசாதம்மா. இங்க பாரு, அப்பா நான் இருக்கிறேன், நான் செய்யறேம்மா. அப்பா நான் செய்யறேம்மா, கொஞ்சம் அமைதியா இரு. போச்சு, என் வாழ்க்கை போச்சு. எல்லாமே போன மாதிரி இருக்குப்பா. அவனை எவ்வளவு நம்பின, எப்படி எல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி ஒரு தேர்ட் கேரக்டரா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லப்பா. தோத்துட்டேன்ப்பா, மொத்தமா தோத்துட்டேன்ப்பா. என்னோட தோல்வியெல்லாம் உங்க தலை மேல ஏறிக்கி வச்சு உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்குப்பா. நீங்க என்னப்பா பாவம் பண்ணீங்க? என்ன பெத்தெடுத்ததுதான்ப்பா பாவம். இந்த ஒரு பாவம் தான்ப்பா. அப்பா பேச்சு கேட்காத பொண்ணை பெத்தெடுத்துட்டு இப்படி காலம் பூரா உட்காந்து அழ போறீங்களா? அதானப்பா உங்க விதி. அதுக்காகவா நீங்க பிறந்தீங்க? இல்ல, நிச்சயமா இல்ல. நீங்க தோத்து போக கூடாதுப்பா. நான் விட மாட்டேன். நான் சத்தியமா விட மாட்டேன். விட மாட்டேன். சத்தியமா விட மாட்டேன். விட மாட்டேன். ரேணுகா, ரேணுகா, ஐயோ அம்மாடி, ஐயோ ரேணுகா, இங்க பாருமா. யாரங்க செக்யூரிட்டி? ரேணுகா, அப்பா பாருமா, பாருமா, சீக்கிரம் வாங்கப்பா. ரேணுகா பாருமா, கண்ணை திறந்து பாருமா. கடவுளே, என் குழந்தையை காப்பாத்துப்பா. இல்ல செல்வம், இப்போதைக்கு கையில காசு இல்ல, அப்புறம் பார்க்கலாம், கிளம்பு. சரி. டேய், அறிவு இருக்கா உனக்கு? நான் தான் போனை கட் பண்றேன்ல, அப்புறம் என்ன? வைடா போன. சிஸ்டர், என்னாச்சு சிஸ்டர்? ஒரு நிமிஷம் இருங்க, டாக்டர் வந்து சொல்லுவாங்க. டாக்டர், என்
பொண்ணுக்கு என்ன டாக்டர்? கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க பொண்ணு கன்சீவா இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். கையை கொடுங்க மாமா. அட கையை கொடுங்க மாமா. இவ்வளவு நல்ல நியூஸ் சொல்லிட்டு போயிருக்காங்க, அப்படியே துள்ளி குதிச்சு கொண்டாட வேணாமா? அதை விட்டுட்டு ஆர்ட் பிலிம்ல வர ஹீரோயினோட சித்தப்பா மாதிரி அப்படியே ஸ்லோ மோஷன்ல டர்ன் பண்றீங்க. நீங்க இதை எதிர்பார்க்கல, பட் நான் எதிர்பார்த்தேன். ஐசக் நியூட்டன் ஒருத்தர் இருந்தாரு, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய சயின்டிஸ்ட். அவரோட 3 விதிகள் ரொம்ப ஃபேமஸ். அந்த முதல் 2 விதி நமக்கு முக்கியம் இல்ல, 3வது விதி இருக்கு பாருங்க, அது இங்க அப்ளை ஆகுது. அது என்ன விதின்னு சொல்லுங்க பாப்போம். ஓ, நீங்க சயின்ஸ்ல சைபர் கேஸா? சரி, நானே சொல்லிடுறேன். For every action there is an equal and opposite reaction. அப்படின்னா என்னன்னு தமிழ்ல விளக்கணுமா? வேணாம்ல. எம்பியா இருக்கீங்க, டெல்லிக்கெல்லாம் அடிக்கடி போயிட்டு வரீங்க, போறீங்கல்ல? பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா விதிய பாத்தீங்களா? எனக்கும் ரேணுகாவுக்கு நடந்த கல்யாணத்துக்கு ஆதாரமே இல்லைன்னு சொல்லி ரேணுகாவுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணீங்க. ஆண்டவன் என்னடானா நாங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு சாட்சியா இன்னொரு உயிரையே கொடுத்திருக்கான். இப்ப சொல்லுங்க, யார் ஜெயிக்கிற கட்சி, நீங்களா இல்ல நானா? உங்க அதிகாரம், பணபலம், செல்வாக்கு, கை தட்டினா ஓடி வந்து நிக்கிற அடியாளுங்க எதுவும் வேலைக்காகல பாத்தீங்களா? இதுதான் மேத்தமெட்டிக்ஸ்ங்கிறது. நீங்களோ நானோ போடுற மேத்தமெட்டிக்ஸ் கிடையாது எம்பி சார். இது இயற்கை போடுற மேத்தமெட்டிக்ஸ். ஒரே ஒரு நாள் புருஷனா இருந்ததுக்கு கோச்சிக்கிட்டு உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்துட்டா. இப்போ காலம் பூரா நான் தாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சே. இனிமே என்ன பண்ண போறா? இத போய் உங்ககிட்ட கேக்குறேனே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உள்ள போய் என் பொண்டாட்டிக்கு முதல்ல வாழ்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்னா டார்லிங் என்ன பார்க்காம ரொம்ப தவிச்சு போயிருப்பா. ஹாய்டி செல்லம், கங்க்ராட்ஸ். டாக்டர் அம்மா சொல்லிருப்பாங்களே, இன்னும் 10 மாசத்துல நீ என்ன அப்பா வாக்க போற. என்ன பாக்குற? நமக்கு ஒரு சிங்கக்குட்டி பிறக்க போறான். எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இதை நம்ம செலிப்ரேட் பண்ண வேணாமா? வா வா. எப்படி போய் மாதிரி முழிக்கிற? இதெல்லாம் உலகம் பூரா நடக்கிற விஷயம் தானே. நம்ம விஷயத்துல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, இந்த ட்விஸ்ட நீ எதிர்பார்த்திருக்க மாட்டேங்கிறது தான். வாழ்க்கையில இந்த மாதிரி சஸ்பென்ஸ் எப்போது இருக்கதான் செய்யும். இது கூட இல்லனா போர் அடிச்சிடும்.
உங்க அப்பா முகத்துல என்ன ஒரு பூரிப்பு பாரு. பொண்ணு அம்மாவாக போறா, தான் ஒரு தாத்தாவாக போறோம், 100 கோடி ரூபாய் சொத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுங்கிற பரவசம் அப்படியே பிச்சுக்கிட்டு ஊத்துது பாரு. என்ஜாய் பண்ணுங்க மாமனாரே. உங்க கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் பிரியாணி போட்டலாம் கொடுங்க. ஊர் பூரா ஸ்பீக்கர் கட்டி பாட்டெல்லாம் போட்டு அமக்கலப்படுத்துங்க. கோயில்ல அன்னதானம், ஹாஸ்பிட்டல்ல ரத்த தானம், அப்புறம் இந்த மாப்பிள்ளைக்கு சொத்து தானம்னு சும்மா மிரட்ட வேண்டாமா? டேய் அப்படி கூப்பிடுறதுல தப்பு இல்ல சொல்லும். அதையே டேய்னு செல்லமா கூப்பிடணும். உள்ளுக்குள்ள ஊத்தா பொங்கிக்கிட்டு இருக்கிற காதல அப்படியே உதட்டுல தேக்கி எடுத்து சொட்டு சொட்டா தேனாட்டம் விடணும். ஐயோ மறந்துட்டேன் பாரு. ஆமா, டாக்டர் என்ன சொன்னாங்க? அடுத்த செக்கப்க்கு எப்போ வரணுமா? அப்புறம் மாமனாரே, இந்த ஹாஸ்பிட்டல் அவ்வளவு பெட்டரா இல்ல. இதை விட பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்கணும்னு நீங்க தான் சொல்லணும். இப்ப நான் என் ஒய்ஃப என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். செக்கப்க்கு நீங்க எங்க வர சொல்றீங்களோ அங்க கூட்டிட்டு வரேன். இன்னொரு விஷயம், இந்த செக்கப் போயிட்டு வரதுக்கு சாதாரண கார்லாம் சரி போயிட்டு வராது. அலுங்காம குலுங்காம அப்படியே மிதக்கிற மாதிரி போயிட்டு வரணும். அதுக்கு புதுசா ஒரு கார் ஆர்டர் பண்ணுங்க. என்ன ஒரு 1.5 கோடி ரூபாய் ஆகும். பரவாயில்ல, 100 கோடியில ஒரு 1.5 கோடி ரூபாய் உங்க பேரனுக்கு செலவு பண்ண மாட்டீங்க? என்ன ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? என்னடா இவன் பேரன் பேரன் அழுத்தி சொல்றானேன்னு பாக்குறீங்களா? பேத்தியா போச்சுன்னா என்ன செய்யறதுனா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல மாமா. எனக்கு ஆண் வாரிசு தான் கன்ஃபார்ம். எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? என்னோட ராசி அப்படி. நான் என்ன நினைக்கிறேனோ அப்படிதான் நடக்கும். ஊருகா விக்க உங்க பொண்ணு என்ன அனுப்பினப்பவே நினைச்சேன். ஊரே பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி நீ ஒரு நாள் வருவடா விஜய்னு எனக்குள்ள தோணுச்சு. இதோ இப்ப நடக்க போகுதே. இதுக்கு மேலே உங்க பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு இன்னொருத்தனுக்கா கட்டி கொடுப்பீங்க? கண்ணு குட்டியோட பசுமாட வாங்குற கேன பையெல்லாம் நம்ம நாட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க மாமனார. ஆத்திரப்படாம நான் சொல்றத நிதானமா யோசிங்க மாமனார. வீட்டுக்கு போய் சொத்து பத்திரத்தெல்லாம் எடுத்து முதல்ல கணக்கு பாருங்க. பாதி என் பேருக்கு, பாதி உங்க பொண்ணு பேருக்கு. கரெக்டா பங்கு பிரிச்சு கையோட எழுதிருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? மொத்த சொத்து என் பேர்ல எழுதி வைக்க போறீங்களா? ஐயோ வேண்டாம் மாமா, இன்கம் டாக்ஸ் பிரச்சனை எல்லாம் வரும். சொல்லி அவங்க தலைவர்கிட்ட எனக்கு செய்யறதெல்லாம் எனக்கு செய்யறது இல்ல, உங்க எம்பி சாரு அவரோட வம்சத்து வாரிசுக்கு செய்யறது. 1000 தான் இருந்தாலும் எம்பியோட பேரன் ஊருகா விக்கிறவனோட புள்ளன்னு 4 பேர் தப்பா பேசிட கூடாதுல்ல. அப்பா ஐயோ என்னடா சொல்லும், நான் தான் இருக்கேன்ல. அப்பாவை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ற? இத பார், இப்பதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உணர்ச்சி வசப்படவே கூடாது. மைண்ட கூலா வச்சுக்கணும். என்ன பண்ற? இல்ல மாமனாரே, நான் முதல்ல என் வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டிய வரவேற்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். தோரணெல்லாம் கட்டி ஆரத்தி நலங்கு அது இதுன்னு அப்படியே அசத்திட மாட்டேன். நீங்க என்ன பண்றீங்க? டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணதும் நேரா என் பொண்டாட்டியை கூட்டிட்டு என் வீட்டுல வந்து விட்டுட்டு போயிடுறீங்க.